வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயவி ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னில் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவேத்னை குரு வணக்கம். புருவத்திடை உண்ணன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி பொன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமிழ் காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம்
வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் மிக நொந்து வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றி ஐயா. தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி ஞானமும் வாழ்வும் பிரணவ விளக்கம் என்ற கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்று பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவி தொடர் சிந்தனையில இன்றைக்கு பிரணவ விளக்கம் என்ற கவி ஓம்கார நிலையினிலே மௌனம் என்போம், உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம், ஆங்காரமாய் விரிந்த அணுக்கள் கூடி அடையும் பக்குவம் இயக்கங்கள் ஒக்க ரீங்காரம் பலவிதமாய் விரிய கண்டோம், ஓம்கார ஐயம் அல்லும் பகலும் செய்வது இரகசியமாய் புல் பூண்டு மரம் மண் கல்லும் வந்திட்டோம், ஓம் எனும் பழக்கம் விட்டோம். இறைநிலை எப்படி எல்லாமாக பரிணமித்தது என்ற கருத்தை இரண்டு கோணங்களிலே சிந்திக்கலாம். ஒன்று தத்துவமசி, மற்றது அகம் பிரம்மாஸ்மி. தத்துவமசி என்பது மூலத்திலிருந்து முன்னோக்கி வருவது, அகம் பிரம்மாஸ்மி என்பது தன்னில் இருந்து பின்னோக்கி செல்வது. இப்படி இரண்டு முறைகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. தத் துவம் அசி, தத் என்பது இறைநிலை, துவம் என்றால் இதுவாக 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 அசி இருக்கிறது. அப்போ எல்லா பொருட்களிலும் இறைவனை இருக்கின்றான் என்று இறைநிலை எப்படி பரிணமித்து வருகிறது என்ற கருத்தை விளக்குவது தத்துவமசி. அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற போது எனக்குள் அகமாக மையம் கொண்டிருப்பது ஏது? அந்த அகமாகிய ஆத்மாவை அறிவது. சரி, இந்த ஆத்மாவுக்கு மூலம் என்ன? ஒரு தாய் தந்தை. அந்த இரண்டு ஆத்மாக்களுக்கு மூலம் என்ன? 4 தாய் தந்தையர்கள். இப்படியே பின்னோக்கி போனால் எங்கே போய் முடியும்? அப்ப தன்னில் இருந்து பின்னோக்கி ஜீவாத்மாவுக்கு மூலமாகிய பரமாத்மாவை அறிகின்ற போது அது அகம் பிரம்மாஸ்மி. அகம் உள்ளே, பிரம்மம் சூழ்ந்து, ஆஸ்மி இருப்பது அகம் பிரம்மாஸ்மி. இப்போ மகரிஷி அவர்கள் தத்துவமசி என்ற கோட்பாட்டிலே இதை எழுதியிருக்கிறாங்க. ஓம்கார நிலையிலே மௌனம் என்போம். துவக்கத்தில் இருந்தது எது? சுத்தவெளியாகிய ஆதிசிவம். அதனுடைய இயல்பு என்ன என்றால், எந்த இயக்கமும் இல்லாமல், ஓசையும் இல்லாமல் மௌனமாக, தாய்மான சொன்னாரே, கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்வோம். அந்த மௌனம் தான். இதை பைபிளில் இன்னொரு கோணத்தை சொல்லுவார். யோவான் சுவிசேஷத்துல முதல் வசனமே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை என்பது ஒரு எழுத்துக்களின் வடிவம் தானே, ஒரு வார்த்தை, சொல். அந்த வார்த்தை என்ற பெயர் சொல்
உச்சரிக்கின்ற போது சொல் என்ற வினை சொல்லாக மாறும். இப்ப வார்த்தைக்கு ஓசை உண்டா? வெறும் புள்ளிகளின் அணிவகுப்பு தான எழுத்துக்கள், எண்கள், டாட் மேட்ரிக்ஸ், புள்ளிகளின் அணிவகுப்பு. இது உச்சரிக்காத வரைக்கும் அதுக்கு அர்த்தமும் கிடையாது, பார்க்காத வரைக்கும் அதுக்கு எந்த பொருளும் கிடையாது, உச்சரிக்காத வரைக்கும் ஓசையும் கிடையாது. அப்போ இதை கண்ணதாசன் சொல்வார், சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. வார்த்தையை சொன்னாதான் அர்த்தம், சொல்லல என்ன ஒரு அர்த்தமும் இருக்காது. அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொன்னால் மௌனமாக இருந்தது, அதுவே இறைவனாக இருந்தது, அதுவே இருநிலத்திலே இருந்தது. அப்போ தன்மை, இருக்கின்ற இடம், இருப்பு ஒன்றேதான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனில் இருந்தது. இது போல எப்படி இறை துகள்கள் குவிந்து விண்ணானதோ அதே போல புள்ளிகளின் அணிவகுப்பு எண்களும் எழுத்துக்களும். எழுத்துக்களின் கோர்வை வார்த்தை, வார்த்தைகளின் கோர்வை வாக்கியம், வாக்கியங்களின் கோர்வை கருத்து, கருத்துக்களின் கோர்வை ஒரு நூல். இப்படி ஓங்கார நிலையினிலே அது மௌனமாக இருக்கிறது, உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம், ஓசை. அப்ப அந்த எழுத்து உச்சரிக்கப்பட்டால் சொல் என்று ஓசையாக மாறுகிறது. ஆங்காரமாய் விரிந்த அணுக்கள் கூடி. ஒரு அணுவின் வேகம் என்ன? ஒரு அணுவின் இயக்க காலம் என்ன? பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் என்றாங்க அணுவுடைய இயக்க காலம் இன்றைக்கு. சோ கிட்டத்தட்ட அழிவே இல்லைன்னு தான் எடுத்துக்கணும். அவ்வளவு நீண்ட காலம் உடையது ஒரு அணுவுடைய இயக்க காலம். இவ்வளவு இருக்கிற போது மந்திரம் சொன்னா மாங்காய் வரும் நம்ப வச்சிருக்கான் பாருங்க, அதுல வைப்ரேஷன் இருக்குங்க, அது ரொம்ப பெருமை பேசுவாங்க. என்ன வைப்ரேஷன்ப்பா, என்ன வைப்ரேஷன், எவ்வளவு நேரம் நிற்கும் இந்த வைப்ரேஷன்? அப்படி பார்த்தா அணுதான் ரொம்ப வைப்ரேட்டட், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இயங்கக்கூடிய ஆற்றல். அதை விட உங்க மந்திரம் சக்தி வாய்ந்ததா? நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து மொனம் என்று சொல்லும் மந்திரம் ஏதடான்னு கேட்டாரு. அவர் என்ன உங்களுக்கு தெரிந்த ஆன்மீகவாதிகளை விட தாழ்ந்து போனவரா என்ன இதை சொன்னது? சிந்திக்க மறுக்கின்ற பக்தர்கள் என்ன சொல்லுது? உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம். ஆங்காரமாய் விரிந்த அணுக்கள் கூடி அடையும் பக்குவ இயக்கங்கள் ஒக்க. 92 வகையான வெண்கள் அப்படின்றாங்க. அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவிலே கூடுகின்ற போது அதுக்கு தகுந்த விளைவுகள். யாரும் எதையும் படைக்கவில்லை, இறைவன் படைத்தான் படைத்தான் என்று எல்லாம் சொல்லி இறைவனுக்கு ஏதோ ஒரு மனிதனை போன்ற உருவத்தை கொடுத்து தேவைகளை கொடுத்து, இப்ப அடிப்படையில் நாம் இருக்கிறோம் என்பது எனக்கு தெரியுமா? மனுஷனுங்க இருக்கானுங்க, கோவில் வச்சு நம்மளை எல்லாம் பெருமைப்படுத்துறாங்க, புகழ் பாடுறாங்க, திருவிழா கொண்டாடுறாங்க, எதுவாவது இறைவனுக்கு தெரியுமா? அனைத்திற்கும் மூலமாகிய சுத்த வெளி, அது உணராத தெய்வம், உணர முடியாத தெய்வம். தான் எல்லாமாக மாறினோம் என்பதே தெரியாது. அதான் மூலம்.
அனைத்திற்கும் மூலம் தனக்கு ஒரு மூலம் இல்லாதது. அது என்று எது வந்தது சொல்லுங்க? இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. எவர் எக்ஸிஸ்டன்ஸ், எப்போதும் இருப்பது எதுவாக இருக்கு? சுத்த வெளியாக இருக்கிறது, ஆதி சிவமாக இருக்கிறது. அதற்குள் அடங்கியிருந்த ஒரு பண்பு தான் அறிகின்ற திறம், அறிவு, தத்புருஷ. அந்த அறிவு தான் அறியும் திறமாக எல்லாமாக இருக்கிறது. அந்த அறிவை அறியணும். அதுதான் இறை உணர்வு, பிரம்ம நிலை விளக்கம், பிரணவ விளக்கம். அந்த அறிவை அற்புதமாக விளக்கி சொன்னது பைபிள். இளந்தோட்டத்தின் மையத்தில் அறிவு விருட்சம். அந்த அறிவு விருட்சத்தில் தோன்றியன அறிவு கனி. அந்த அறிவு கனியை புசிக்க கூடாது என்பது விதி. புசித்ததால் அந்த விளைவு என்ன? எல்லா சிக்கல்களும் அதிலே தான் வந்தது. அறிந்ததனால் அந்த உணர்வை வைத்துக் கொண்டு நாம் ஒன்றை மகிழ்ச்சி அடைகின்றோம், வருத்தப்படுகின்றோம், எல்லா கூத்தும் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அறியும் திறன் இல்லை என்றால் பஞ்சபூதங்களைப் போல நாமும் பஞ்சபூத கூட்டுதான். இப்போ இந்த நரிக்குற ஒரு கூட்டம் இருக்குங்க. அதுல பண்டிதனும் இல்லை, பாமரனும் இல்லை. பாமரனும் இல்லை, படித்தவனும் இல்லை, முட்டாளும் இல்லை. பணக்காரனும் இல்லை, ஏழையும் இல்லை. அசிங்கமும் இல்லை, அழகும் இல்லை. ஆனா ஒரு நிம்மதியான வாழ்க்கை உண்மையிலே பார்க்க போனா இந்த நாகரிக மனிதர்களை காட்டிலும் சிக்கல் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நரிக்கிறவர்களுக்கு தான். வியாதியும் இல்லை. ஆனால் வாழ்க்கையா என்று பார்த்தா அது விலங்கின வாழ்க்கை. உண்டு உறங்கி தின்று திரிந்து விலங்கின வாழ்க்கை, அவ்வளவுதான். அப்ப அறிவின் சிறப்பு என்ன? குழந்தையாய் மனிதன் இருந்திருந்தால் குழப்பமும் மயக்கமும் உலகில் இல்லை. வளர்ந்த மனிதன் ஆசைகளால் வாழும் வழிகளில் நேர்மை இல்லை. அப்ப குழந்தையாகவே ஒன்றடியில வாழ்ந்து விட முடியுமா? இன்னொரு பிறவை நான் எடுத்தால் இறைவா என்றும் குழந்தைய வாழ விடு என்றார். ஒன்றடியில வாழ்ந்து முடிவதன் அர்த்தமா? இல்லை. உடல் வளர வேண்டும், ஆற்றல் பெருக வேண்டும், சாதனை புரிய வேண்டும். ஆனால் நான் தான் செஞ்சேன்னு நினைக்க கூடாது. அதான் குழந்தை மனம். அடிச்சா அழுகும், அனைத்தால் சிரிக்கும். கொஞ்சம் முன்னாடி நீ தான் என்ன அடிச்ச போ என்று சொல்லுமா? அதே 3 வயசு ஆயிடுச்சுன்னா பேதம் காட்டுறது இல்லையா? அப்ப ஏன் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்றால் குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. எதுவும் நினைவில் வச்சுக்காது. அப்போ வளர்ந்த மனிதன் இதே பக்குவத்தை பெற்றுவிட்டால் அவன் ஞானி. சித்தர்கள் எல்லாம் குழந்தை மாதிரி இருப்பாங்க சொல்லுவாங்க. ஞானிகள் எல்லாம் குழந்தை மாதிரி இருப்பாங்க. எந்த பேதம் பார்க்க மாட்டாங்க. பிரம்மத்தை மட்டுமே பார்ப்பதால் அவர்கள் பிரம்ம ஞானிகள். மற்றவர்கள் எல்லாத்திலும் பேதம் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். எனவே அந்த பக்குவத்தை அடைவது அங்காரமாய் விரிந்த அணுக்கள் கூடி அடையும் பக்குவ இயக்கங்கள் ஒக்க ரீங்காரம் பலவிதமாய் விரிய கண்டோம். எத்தனை வகையான இயக்கங்கள், ஓசைகள். ஓங்கார ஜபம் அல்லும் பகலும் செய்வது. முதல்ல எல்லாம்
கோடி அர்ச்சனை செய்வாங்க கோவில்கள்ல. இப்பெல்லாம் யாரும் செய்யறதே இல்லைங்க. அவங்களும் சௌரியம் போல மாத்திக்கிட்டாங்க. இன்னும் இப்போ சமீபத்துல வந்த இந்த அறநிலையத்துறை எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, 4 மணிக்கு திறக்க வேண்டிய கோவில்கள் 5:30 மணி மாத்தி வச்சிருக்கிறாங்க. இது என்ன தேவைக்கு மாத்தினாங்கன்னு யாருக்கு தெரியும்? இல்லையா? காலையில 6 மணிக்கு போனாலும் கோவில் திறக்கிறது இல்ல. ஏதோ ஆபீஸ் போற மாதிரி வராங்க, ஏதோ மணி அடிக்கிறாங்க, மாசமான சம்பளம் வாங்கிக்கிறாங்க, கண்டதை பில் போட்டு செலவு கணக்கு காட்டிடுறாங்க. அவர்களுக்கும் சாதாரண மனிதனுக்கும் பெருசா பேதம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் ஒரு ஆலயத்துல தெரிஞ்ச அன்பர்கிட்ட கேட்டேன், நமக்குத்தான் அவங்க எல்லாம் குருக்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் இது இஸ் அ ப்ரொஃபஷன். நாம் எப்படி செய்யறோமோ அதே மாதிரி எல்லா வேலையும் செய்யறாங்க. குறிப்பா பெண்கள் குறைகள் எல்லாம் சாமி கிட்ட சொன்ன சிறியப்பரும் புலம்புவாங்க. அதை வைத்து தவறு செய்கின்றவர்கள் இங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாரு அவர். இப்படி ஏதோ வெளிப்புறத்துக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையின் அடிப்படை ஒரு சாங்டிட்டி நினைக்கிறமே தவிர, உள்ள போய் பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கை சாதாரண மனிதனின் வாழ்க்கையை விட மோசமா தான் இருக்கு. இருக்கின்ற இடம் மணி அடிக்கிற இடத்துல உட்காந்துருக்காங்களோ. எல்லாரும் இப்படியான்றது இல்லை, ஒருத்தரோடு இங்க இருக்கக்கூடாதுன்றதுதான் சட்டம். எங்கோ இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு இந்த சால்ஜாப்பெல்லாம் கூடாது. ஒருத்தரோடு இங்க இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த தகுதி, அந்த இடம் அப்படிப்பட்டது. புனிதத்துவம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியான் பராபரமே, அதான் தகுதி. தனக்கு எதுவுமே நினைக்கக்கூடாது, கேட்கக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, அதான் தகுதி. எனவே இந்த ஓங்கார ஜபம் அல்லும் பகலும் செய்வது பாதிவும் கிடையாது, கோடியர்ஜனையே கிடையாது. ரகசியமாய் புல் பூண்டு மரம் மண் கல்லும் உணர்ந்துட்டோம். அதாவது கண்ணதாசன் ரொம்ப அருமையான பாட்டு சொல்வார். காற்று வந்தால் மரம் அசையும், காற்றை கண்டது உண்டா? வீதி எங்கும் புல் முளைக்கும், விதையை கண்டது உண்டா? கடலின் நீரை மேகம் வாங்கும், கண்கள் பார்த்தது உண்டா? உடலுக்குள்ளே உள்ளம் உண்டு, உருவம் அங்கு உண்டா? இவர் சித்திர சினிமா பாடலாசிரியரா? என்ன நுட்பமான கருத்து பாருங்க. இதுவே சைவ சித்தாந்தம் வருகின்ற போது தில்லை தில்லை அம்பலம் 2 வார்த்தை உண்டுங்க. தில்லை சிற்றம்பலம், தில்லை அம்பலம் 2 வார்த்தை இருக்கு. இப்போ சைவ சித்தாந்திகள் ஒருத்தர் சந்திக்கிற போது முதலாவது திருச்சிற்றம்பலம் அப்படின்னா அடுத்த தில்லை அம்பலம் அப்படிம்பாரு. இது என்ன சடங்கு? இதுல சிற்றம்பலம் ஜீவாத்மா, தில்லை அம்பலம் பரமாத்மா. அப்ப இந்த எவ்வளவுக்குள் எல்லை கட்டி வாழ்கிறோம், பிரிந்த பிரபஞ்சமாக நாம் மாற வேண்டும் அப்படின்னு 2 பேரும் நினைவுபடுத்திக் கொள்வதுதான் சம்பிரதாயம். திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம். சரி, இதுல என்ன சொல்றாங்க சைவ சித்தாந்தத்துல? இந்த காற்று வந்தால் மரம் அசையும், காற்றை கண்டதில்லையே. இதுல ஒரு அர்த்தம் வருதுங்களா? அதை இப்படி பிரிச்சு பாருங்க. காற்று வந்தால் மரம் அசையும், காற்றை கண்ட தில்லையே, தில்லை அம்பலமே. யாருங்க? அறிவு, இறைநிலை. வீதெங்கும் புல் முளைக்கும், விதையை கண்ட தில்லையே, தில்லை அம்பலமே. அப்ப அறிவு எல்லாவற்றையும் அறியும், ஆனா இந்த ஜீவாத்மா அறிய முடியாது. அதான் புலன்களுக்குள் அறியக்கூடிய விஷயங்கள் உண்டு. அதாவது நம்முடைய கண்கள் மூலமாக, புலன்கள் மூலமாக. விஞ்ஞான கண்கள், மைக்ரோஸ்கோப், அந்த கண்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் உண்டு.
அதற்கும் எட்டாத மறைப்பொருட்களும் உண்டு. காட் பார்ட்டிகிள் அண்ட் ஸ்பேஸ். காட் இது மைக்ரோஸ்கோப்புக்கும் கிடைக்காது. இப்படி புல், பூண்டு, கல்லு, மரம் இதெல்லாம் பார்க்கிற போது கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது பிறப்பின் நோக்கம் என்ன, பிறப்பின் ரகசியம் என்னன்னா வெறுமனே தின்னு தூங்கி போறது ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க. வெறுமனே தின்னு தூங்குவது அது விலங்கின வாழ்க்கை. ஏதோ ஒன்று அடிச்சு சாப்பிட்டுட்டு பேசாம படுத்து கிடக்கும். பகுத்தறிவதுக்கு இல்லையா? சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. உழைத்து ஒன்றை சாதிக்கவில்லை என்று சொன்னால் இவன் பூமிக்கு பாரம் தண்டச்சோறுன்றாரு பாரதியார். நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. இப்படி எத்தனை தண்டச்சோறு இருக்கும் பாருங்க உலகத்துல. செவியின் சுவையுணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாடினும் ஏன். இதெல்லாம் இருந்தா என்ன சேர்த்தா என்ன? வள்ளுவர் கேட்கிறார். எனவே இந்த உலகத்தில் தோன்றிய எல்லாமே பயன்பாட்டுக்குள் தான் இருக்கின்றன. பயன் இல்லாத பொருள் ஒன்றுண்டா? நம்ம கழிவு என்று தூக்கி போடுறோம். எல்லாம் உரமா மாறி மீண்டும் மரமாக வளர்ச்சி அடைகிறது. கழிவு நீராகத்தான் அனுப்புறோம். அதை சுத்தம் பண்ணி மீண்டும் மழையாக பெய்கிறது. எது இங்க வீண் சொல்லுங்க பார்ப்போம். பயன்படாத ஒன்று மனுஷன் மட்டும்தான். எனவே ரகசியமாய் புல், பூண்டு, மரம், மண், கல்லும் உணர்ந்திட்டோம். ஓம் என்னும் பழக்கம் விட்டோம். ஏன்னா இந்த பிராணாயாமம் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கு பாருங்க. அதன் மூலமாகத்தான் ஒரு காலத்தில் ஞானம் பெற்றார்கள். ஏன்னா ஓம் உச்சரிப்பதில் ஒரு இலக்கணம் உண்டு. அப்படி அந்த இம் என்ற அந்த அதிர்வு அது மூளையிலே மேல் மூளையிலே அதிர்வை ஏற்படுத்தும். அந்த அதிர்வுகள் மூளையினுடைய செல்கள் எல்லாம் இயக்கத்துக்கு கொண்டு வரும். இதுல ஒரு எக்ஸ்ட்ரா சென்சிவ் பர்செப்ஷன் வரும். இது நடக்க போகுது, இது சரியா இருக்கும், சரியா இருக்காது என்ற உணர்வு அவர்கள் கேட்டும். அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க உலகத்துல. இது சில பேர் இயல்பா வரும், சில பேருக்கு பயிற்சியினால் வரும். அப்படி ஓம் என்ற மந்திரத்தின் மூலமாக ஞானம் பெற்றவர்கள் உண்டு. ஆனா எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளவு சிரமப்பட்டாங்க. இப்போ குண்டலினி தீட்சை சிம்பிளா கொடுத்துடுறாங்க. மனதை பூர்வமத்திலே உயிர் மையங்களிலே நிலைநிறுத்துகின்ற போது மனம் ஒடுங்கி போகிறது. அந்த சுற்று பயணம் வேண்டியதில்லை. இப்போ ஷார்ட்கட் பைபாஸ் சிஸ்டம் இருக்கு. இதுல நம்ம ஈஸியா ஞானம் பெற முடியும். அந்த காலம் அளவுல சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு எளிதில் ஞானம் பெற்று விடலாம். அதை விட அப்ப என்ன இதுல சிக்கல்னு பாத்தீங்கன்னா, நம்ம இருதலை கொள்ளி எறும்புகள் போல இதையும் விட முடியல, அதையும் பிடிக்க முடியல. இப்படி அவஸ்தையில் இருக்கிறமே தவிர இதை விட்டு அதை பற்ற வச்சுக்கோங்க, எளிதாக ஞானம் பெற்றுவிடலாம். அவ்வளவு திறம் வாய்ந்த தரம் வாய்ந்த பயிற்சிகள் தான் மனவளக்கலை, வேதாத்திரிய தத்துவங்கள். அந்த வகையிலே இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு ஓரளவுக்கு முடிந்த அளவுக்கு ஞானம் பெறுகிறோமோ இல்லையோ, தினசரி வாழ்க்கையாவது டென்ஷன் இல்லாம பிரச்சனை இல்லாம ஒரு நிம்மதியான நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாலே பெரிய விஷயம் என்பதை சொல்லி வாய்ப்பளித்தானருக்கு நன்றி பாராட்டி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையன். ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கவி, ஆழ்ந்த விளக்கம்.
சொல்லும் பொழுது மூளை செல்கள் தூண்டிவிடப்படுகின்றன. அருமை. அங்கங்க சின்ன சின்னதா, சின்ன சின்னதா பொடிசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்கீதத்துல வந்து ஆம், சங்கதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து பொடிசு அப்படின்னு சொல்லுவாங்க. பொடிச்சங்கதிகள் அப்படின்னு. அது மாதிரி அங்கங்க அதாவது உங்களுடைய இந்த விளக்கங்கள வந்து கூர்ந்து கவனிக்கும் பொழுது, அங்கங்க சின்ன 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 விஷயங்கள் அப்படியே தூவி விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. அது வந்து உங்கள அறியாம அது வருது. இது இந்த மாதிரியான விஷயங்களத்தான் மகான் வந்து சொல்லிக் கொடுத்த ரகசியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இத எல்லாருமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இத வந்து கோர்த்து ஒருங்கிணைப்பு பண்ணி இதெல்லாம் விஷயங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். அது ஒரு ஆசை. சரிங்க, சிறப்பு. அருமையாக விளக்கம் வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனை ஓர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரமஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் பாடுகள். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் சிந்தனை வழங்கியோர் பாடகு பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் மருத்துண்டு மிக துண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து தன்னை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையில் அவனை நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வியகம். வாழ்க வியகம். வாழ்க வளமுடன்.